ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல் மறுபடியும் ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு விலகி இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன, அதே மாதிரி வெங்கடேஷ் பட் சாருக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். குக் வித் கோமாளி சீசன் 5 அப்டேட்ஸ் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து நடுவராக இல்லைப்பா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவிலே கிடையாது, அதுக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து வந்திருந்தது. அஃபிஷியலாகவும் கன்ஃபர்மேஷன் ஆகிருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளோ தூரம் அந்த ஷோவுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்களோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பட் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், காமெடிகள், சுட்டித்தனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவர் இல்லாத ஷோ எப்படி நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து வருத்தத்தை வந்து கொட்டியிருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார், அவரை வந்து நடுவராக போடுறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் சில பேர் வந்து ஹாப்பியானாங்க, சில பேர் வந்து அன்ஹாப்பியாக ஆயிருந்தாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு சர்ச்சை வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் விஜயன் அவர்கள் CWC 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கோமாளியாக வந்து உள்ள என்ட்ரி ஆயிருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு விலகிறேன், அதே மாதிரி விஜய் டிவிக்கும் எனக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, ஆனாலும் இதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓகேங்களா, அந்த ப்ரொடக்ஷனில் நான் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஷோவிலையும் நான் அப்பியர் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து பகிரங்கமாக ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் பட் சார், இப்போ நாஞ்சில் விஜயனா, என்ன தானே நடக்குது அந்த CWC 5ல் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி சீசன் 5 அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா மேன்ஷன் அவர்கள் தான். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லோரும் நல்லாவும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ரொடக்ஷன் வந்து வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ இவங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக வெங்கடேஷ் பட் சாரையே வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து கோமாளிஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் போடும்போதும் எல்லா மக்களும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கோமாளிஸும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருந்தாங்க. மேபி இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் விஜயன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் அப்பியரே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.